தனது நடைப்பயணத்துக்கு அனுமதி மறுக்கப்படுவது தவறான முன்னுதாரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தவறான ஒரு முன் உதாரணம். ஒரு அரசியல் கட்சி என்பது ஜனநாயக கடமைகளை ஆற்ற வேண்டும். அரசியல் கட்சிகள் மக்களை தேடி செல்ல வேண்டும், தவிர மக்கள் அரசியல் கட்சிகளை தேடி வரக்கூடாது. நீதிமன்றங்கள் சொல்ற நிபந்தனைகள் எல்லாம் என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைகளை, மாநில நெடுஞ்சாலைகளை கூட்டு நடத்தக்கூடாது. சரி, வேற ஏதாவது தனியார் இடத்துல போய் நடத்திக்கிங்கன்னு சொல்றாங்க. தனியார் இடம் எங்க கிடைக்கும்? தனியார் மைதானம் எங்க கிடைக்கும்? ஊருக்கு வெளியில கிடைக்கும். ஊருக்கு வெளியில பொதுமக்கள் அங்க எப்படி நாங்க கூட்டிட்டு போக முடியும்? ஊழல் செய்து கொள்ளடிச்ச கட்சிகள் தான் அங்கு மக்களை அங்கே அழைத்து செல்ல முடியும். எங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் மக்கள் இருக்கின்ற மையமாக இருக்கின்ற பகுதிக்கு நாங்க செல்ல முடியும், துண்டு பிரச்சனை கொடுக்க முடியும், போராட்டம் நடத்த முடியும், நடைபயணம் செய்ய முடியும், பொதுக்கூட்டம் நடத்த முடியும். சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மௌனம் காப்பதாகவும் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என பொய் கூறுவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். சமூக அநீதி இது. இந்தியாவில் 7 மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி இப்ப அதற்கும் அந்த பொய்யின்னு 100 விழுக்காடு முதலமைச்சர் பொய் சொல்கின்றார் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் 10 ஆண்டுகளில் இரண்டாவது முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடப்பது இது ஜாதி பிரச்சனை கிடையாது. மக்கள் நீதி மய்யம் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்ஹாசன் கரூரில் விஜய் பரப்புரை செய்த இடத்தினை ஆய்வு செய்தார். கடந்த 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது 41 அப்பாவி உயிர்கள் பறிபோனது. இதனையொட்டி அந்த இடங்களை ஆய்வு செய்ய சென்ற கமல்ஹாசன் முதலில் பரப்புரை நடந்த தாவேகா அனுமதி கேட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பகுதியினை பார்வையிட்டார். பின்னர் விஜய் பரப்புரை நடத்திய வேலுச்சாமிபுரத்தையும் கமல் பார்வையிட்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் கமல்ஹாசன் செய்தியாளர்களை சந்தித்தார். எல்லாரும் கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் மன வருத்தம் இருக்கு. தயவு செய்து சொல்ல வேண்டியவங்களுக்கு நன்றி சொல்லிடுங்க. முக்கியமா பத்திரிகையாளர்கள், நீங்க இப்படி வெளிச்சம் போட்டு காட்டினதுனாலதான் இப்போ உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன காலகட்டம்னா யார் உண்மைன்னு கேட்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. உண்மைங்கிறது ஒரு பொருள் இல்ல, பல பார்வையில பல பொருளா தெரியுங்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் கோர்ட்டும் இருக்கிறது, போலீஸும் இருக்கிறார்கள். போலீசாருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் அவங்களை குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உண்மை எது என்பதை கேட்கும் காலமாக உள்ளது என்றும், மேலும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் இந்த அளவோடு நின்றது நல்லது என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 8ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி ஆகிய இடங்களிலும், சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய 12 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளிலும் தமிழகத்தின் சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தொடர்ந்த 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது என தாங்கள் ஒருபோதும் கூறவில்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வழக்கு விசாரணையில் இருக்கும்போது குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சராக நீடிக்கக்கூடாது என கூற முடியாது எனும் வாதத்தை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட நபர் அதிகாரத்தில் இல்லை என்பதாலேயே ஜாமீன் வழங்கப்பட்டது என்று கூறினார். அவர் அதிகாரத்தில் இருந்தால் சாட்சியங்களை கலைக்க நேரிடும் என்றும், செந்தில் பாலாஜி அதிகாரத்தில் இல்லை என்பதையும் முக்கிய விவகாரமாக நீதிமன்றம் கருத்தில் கொண்டது என்றும் தெரிவித்தனர். செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது என நீதிமன்றம் ஒருபோதும் கூறவில்லை என்றும், அவர் அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டுமென்றால் அந்த கோரிக்கையை முன்வைத்து புதிய மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் விசாரணையை விரைவுபடுத்த கோரி
கூறி ஒய் பாலாஜி என்பவர் தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்க தமிழக அரசு மற்றும் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அனுப்பியது. திருச்சி சமயபுரத்தில் நகைக்கடை மேலாளரை தாக்கி 10 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ராஜஸ்தானைச் சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள ஆர்ஜே ஜுவல்லரி கடை மேலாளர் பிரதீப் உட்பட 3 பேர் நகை விற்பனை செய்வதற்காக கடந்த மாதம் 14ஆம் தேதி திண்டுக்கல் சென்றனர். அங்கு நகைகளை விற்பனை செய்த பின்னர் மீதமிருந்த 10 கிலோ தங்க நகைகளுடன் காரில் சென்னைக்கு புறப்பட்டனர். திருச்சி சமயபுரம் அருகே உள்ள சிறுகனூர் பகுதியில் வந்தபோது மற்றொரு காரில் வந்த 4 பேர் அவர்களது முகத்தில் மிளகாய் பொடி தூவி 10 கிலோ நகையை பறித்துக் கொண்டு தப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக லால்குடி டிஎஸ்பி தினேஷ்குமார் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் நகை கொள்ளை வழக்கில் தொடர்புடையவர்கள் என ராஜஸ்தானைச் சேர்ந்த மங்கிலால் தேவாசி, விக்ரம் லால் ஆகிய இருவரை மத்திய பிரதேசம் அருகே தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து தங்க நகைகள், ரொக்கப்பணம், நாட்டுத்துப்பாக்கி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் தமிழ்நாடு அழைத்து வர காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். சமூக வலைதளங்களில் யாரையும் விட்டு வைக்காமல் விமர்சிக்கப்படுவதாக தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்ததற்காக நீதிபதிகளும் விமர்சிக்கப்படுவதாக அதிருப்தி தெரிவித்துள்ளது. திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்ப தடை விதிக்க கோரி சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சமூக வலைதளங்களில் இப்போது யாரையும் விட்டு வைப்பதில்லை என தெரிவித்த நீதிபதி உத்தரவுகளை பிறப்பிப்பதற்காக நீதிபதிகளும் விமர்சிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். மேலும் குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட்டு முந்தைய கால நிகழ்வுகளை குறிப்பிட்டும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக தெரிவித்த நீதிபதி இவற்றை பொருட்படுத்தாமல் புறக்கணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பின்னர் இந்த வழக்கில் தற்போது இடைக்கால தடை விதிக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி மனு தொடர்பாக கிறிசல்டா தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன். நீதிபதி விலைக்கு போன தருணம் என்று கருத்து போட்டிருந்தேன். கருத்து போட்டதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியால இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. அதனால நீதிபதியாட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதி பற்றி அவதூறு பரப்பியதாக கைதான இளைஞர் கண்ணன் மன்னிப்பு கேட்டு வெளியிட்ட வீடியோதான் இது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் சென்னையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று கூட்ட நெரிசல் வழக்கை விசாரித்த போது விஜய் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்த நீதிபதி பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிபதியை விமர்சித்து பதிவிட்ட புதுக்கோட்டையைச் சேர்ந்த கண்ணன், கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த டேவிட், சென்னையைச் சேர்ந்த சசி ஆகிய 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே நீதிபதி விமர்சித்து பதிவிட்டதற்காக கைதானவர்கள் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளனர். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் மீதான ஆள்கடத்தல் வழக்கில் தற்போது விசாரணைக்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களித்து தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜவர்மன் மீதான ஆள்கடத்தல் மிரட்டல் வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.